தாய்மொழி, முன்னோர் பாடிய முதுமொழி, பரவி கிடக்கும் பழமொழி, காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி, சிறப்பு குன்றா சீர்மொழி, பிறப்பு முதலே ஓர் மொழி, முச்சங்கம் வளர்த்திட்ட எம்மொழி, எக்காலமும் அழியா எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். எண்டையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. இத்தகு பெருமை மிகு தாய் திருநாட்டில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் பின்னணியில் உள்ள மாமனிதன் டாக்டர் அம்பேத்கர். நாம் நம் சித்தத்திலே பக்குவம் அடைய, நாம் நம் தேசத்திலே தலை நிமிர, நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிக்க ஓர் நாள் உதவியதென்றால் அது இந்நாள் தான். என்னை பெற்ற தாயாம் பாரத தாயும், என்னை வளர்த்த தாயாம் தமிழ் தாயும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சுயநலத்தை கலைத்து பொதுநலத்தை பேணி அன்பெனும் பயிரை ஒவ்வொரு இளைஞனின் மனதிலும் விதைக்க வந்துள்ளேன். சுமார் 190 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேய மற்றும் ஐரோப்பிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த இந்தியா தன்னை 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்ட போதிலும் இந்திய நாட்டிற்கான நிரந்தரமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்திய நாட்டின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு B.R. அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். அம்பேத்கர் மற்றும் அவரது குழுவினர் தங்கள் அயராத உழைப்பினால் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் வரைவை நாடாளுமன்ற குழுவிடம் ஒப்படைத்தார். எனினும் 2 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 26 அன்றுதான் நடைமுறைக்கு வந்தது. அன்றைய தினமே இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இன்றைய தினமே ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் அமைப்பு என்பது இந்தியாவின் உயர்ந்தபட்ச சட்டமாகும். உலகின் மிக பெரிய குடியரசு நாடான சுதந்திர இந்தியாவின் அரசியல் அமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியல் அமைப்பாகும். இது எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அரசியலமைப்பு நெகிழாத்தன்மையும் நெகிழ்ச்சித்தன்மையும் உடையது, கூட்டாட்சியும் ஒருமுகத்தன்மையும் கொண்டது, பொறுப்புள்ள அரசாங்கத்தையும் உடையது என்று பல சிறப்பம்சங்களை கொண்டது. இதில் மொத்தம் 25 பிரிவுகள், 12 அட்டவணைகள், 106 திருத்தங்கள், 448 உட்பிரிவுகள் மற்றும் 1,17,369 சொற்களை உடையது. இந்திய அரசியல் அமைப்பிற்கு வலுச்சேர்க்கும் விதமாக 1976 நடைபெற்ற திருத்தங்களில் இந்தியா பொது உடைமை மற்றும் மத சார்பின்மை, நேர்மை ஆகியவற்றை தன் கொள்கையாக அறிவித்தது. அம்பேத்கர் நவீன இந்தியாவின் தலை சிறந்த ஆளுமை என போற்றப்படுகிறார். அம்பேத்கர் புத்திசாலித்தனமான அரசியலமைப்பு நிபுணர். அவர் சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்புகளை ஆய்வு செய்தவர். அவரது பங்களிப்பிற்காகவே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அங்கீகரிக்கப்படுகிறார். நவீன இந்தியாவின் அம்பேத்கரின் முக்கிய பங்களிப்புகள்: கல்வி. சமூக அடிமைத்தனத்தை நீக்குவதற்கு கல்வியே சரியான ஆயுதம் என்றும், தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக அந்தஸ்து மற்றும் பொருளாதார மேம்பாடு பெற கல்விதான் வெளிச்சம் தரும் என்றார். 1923ஆம் ஆண்டு பாபா சாஹேப் என்பதை நிறுவி ஒதுக்கப்பட்டவர்களிடையே கல்வியை பரப்பவும் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் செய்தார். இந்திய சமூகத்தின் படிநிலை கட்டமைப்புகளை மாற்றுதல். அம்பேத்கர் சாதி அமைப்பின் தீங்குகளுக்கு எதிரான இயக்கத்தை பெருக்கி சாதியை அழிப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். இந்திய சமூகத்தின் படிநிலை கட்டமைப்புகளை மாற்றவும், ஒதுக்கப்பட்டவர்களின் சம உரிமை நீதியை மீட்டெடுக்கவும், அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அம்பேத்கர் தனது முயற்சிகளை ஈர்க்கொண்டார். உள்ளடக்கிய மற்றும் மத சார்பற்ற அரசியல் அமைப்பை உருவாக்குதல். அம்பேத்கர் தயாரித்த உரை மத சுதந்திரம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் அனைத்து வகையான பாகுபாடுகளை தனிப்பட்ட மக்களுக்கு அரசியலமைப்பு உத்தரவாதங்களையும் பாதுகாப்பையும் வழங்கியது. தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு. அம்பேத்கர் பெண்களுக்கான விரிவான பொருளாதார சமூக உரிமைகளை வாதிட்டார். அது மட்டுமின்றி சிவில் சர்வீஸ் பள்ளிகள், கல்லூரிகளில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வாதிட்டது. அடிப்படை உரிமைகள். பழங்குடியினருக்கான தேசிய ஆணையங்கள் மற்றும் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல், கோட்பாடுகள் போன்றவற்றில் அம்பேத்கரின் முக்கியத்துவம் தெரியும்.
பொருளாதார பங்களிப்புகள். அம்பேத்கர் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட பொருளாதார நிபுணராக இருந்ததால் ரிசர்வ் வங்கி அவர்களால் கருத்துவாக்கம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. அம்பேத்கரால் நீர்வழிகளின் முக்கியத்துவம் சிந்திக்கப்பட்டது. இந்திய அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு நீர்வழிகளை தேசிய நீர்வழி பாதையாக மேம்படுத்தியது. அம்பேத்கரின் சாராம்சம் அரசியல் விடுதலைக்காக இயங்குவதற்கு பதிலாக ஒரு முறையான மாற்றத்தை முன்னறிவிப்பதில் உள்ளது. சாதியை ஒழிப்பதற்கு அதிக நேரமாகலாம், ஆனால் அதை நோக்கிய நமது நடவடிக்கைகள் தொடர வேண்டும். ஆடுகளைத்தான் கோவில்களின் முன் வெட்டுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் என்றார் அம்பேத்கர். எனவே இளைஞராகிய நாம் ஒவ்வொருவரும் சிங்கங்களாக வீறு கொண்டு எழுந்து இந்திய நாட்டிற்கு தேவையான பங்களிப்பை செய்வோம் என்பதை மகத்தான இந்நாளில் உறுதியேற்று செயல்படுவோம். நன்றி.